Hi singers, welcome to Sing Easy. Singing practice routine அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வந்து நல்ல சிங்கர் ஆகணும், டெய்லி நான் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் என்னால் அடுத்தடுத்த பதிவுகளை அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர், அதாவது நீங்கள் கேள்வி ஞானத்தில் தான் பாட்டு பாடுறீங்க, பாட்டு கற்றுக்காமல் இப்போ தான் உங்களோட சிங்கிங் ஜேர்னி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்லா பாடுவீங்க அப்படின்னா பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிங்கர் ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ப்ராக்டிஸை வந்துட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 30 to 45 minutes கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது எவ்ரிடே ஒரு 30 to 45 minutes வந்து நீங்கள் சிங்கிங்காக செலவு பண்ணிங்கன்னா அந்த டைமை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்கிறது சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அப்டாமினல் ப்ரீத்திங் அப்படிங்கிற விஷயம். அதாவது 4 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களோட ஸ்டொமக் வந்து பலூன் மாதிரி வெளியே வரணும். அந்த மூச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு 6 செகண்டுக்கு மூச்சை வெளியிடும்போது உங்கள் ஸ்டொமக் வந்து பேக் டு நார்மல் போர்ஷனுக்கு வரணும். இதுக்கு பேர் டைஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாடும்போதுமே இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரீதிங் வந்து செயல்படுது. நீங்கள் நார்மலாக மூக்கு வழியாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களால் ரொம்ப நேரம் தம் கட்டி பாட முடியாது. ஸோ நீங்கள் பாடும்போது உங்களோட அப்டாமினல் ப்ரீதிங் தான் வந்து உங்களோட சிஸ்டம் வந்து வேலை செய்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களால் சஸ்டெயின் பண்ணி பாடுறதுக்கு, ஹை பிச்சை ஈஸியாக பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீதிங் தான் தேவை. இப்போது நீங்கள் சிங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களோட நெக் மசில்ஸ், உங்கள் ஷோல்டர் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. எப்படின்னா, மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணி அப் டவுன், மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து இந்த பக்கம் வரும்போது மூச்சை இழுங்க, இந்த பக்கம் வரும்போது மூச்சை விடுங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த சைட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட நெக் மசில்ஸ் எல்லாமே நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் பாடுறதுக்கு நீங்கள் தொண்டையிலேருந்து வர வாய்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட சிங்கிங் போஸ்டர், உங்களோட நெக் மசில்ஸ், உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்படின்னா, இந்த மாதிரி இந்த பக்கம் போகும்போது இன்ஹேல் பண்ணணும், இந்த பக்கம் வரும்போது எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி அப் டவுன் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா உங்களோட நெக் மசில்ஸ், உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து எல்லா வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லா சிங்கர்ஸுமே வந்து உங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ 10 டைம்ஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த அப்டாமினல் ப்ரீத்திங்கை வந்து ஒரு 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து 4 minutes இன்ஹேல் பண்ணி, அதாவது 4 seconds இன்ஹேல் பண்ணி 6 seconds எக்ஸேல் பண்ணுறது. அந்த மாதிரி அப்டாமினல் ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஹம்மிங் இல்லாட்டி லிப் ட்ரில் எக்ஸசைஸ்லேருந்து உங்களோட வார்ம் அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வார்ம் அப்ங்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் பாடினாலுமே வந்து ஸ்டார்டிங் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நான் லிப் ட்ரில் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து திருப்பி நான் அங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த லிப் ட்ரில் எக்ஸசைஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிச் பாடும்போது வாய்ஸ் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஸோ இந்த லிப் ட்ரில் வார்ம் அப்பை ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் பாடுங்க. அதுக்கப்புறமா ஹம்மிங் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டோட ஸ்ருதியிலே, அந்த பாட்டை சப்போஸ் வந்து பி ஸ்ருதியில் இருக்குன்னா அந்த மாதிரி எடுத்தோடனே லிரிக்ஸ் பாடாமல் இந்த ஹம்மிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட வோக்கல் கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லூசன் அப் ஆகும். அதாவது எல்லாமே ஃப்ரீயாக பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வார்ம் அப் தான் ஹம்மிங் எக்ஸசைஸ். ஸோ ஒரு நாளைக்கு 4 லைன் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு சாங்கை. இப்போ நீங்கள் ஒரு பாட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா 4 லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லைனாக அந்த சாங்கை எப்படி பாடியிருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக கேட்கணும். இப்போ வந்து கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால், கண்கள் இரண்டால் முடிச்சுட்டு உன், அந்த உன்னில் எப்படி கிளைட் பண்ணுறாங்க, கண்கள் இரண்டால்
ஏனை கட்டி இழுத்தாய். அந்த கட்டியில் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, கட்டி இழுத்தாய் இழுத்தாய். அந்த இழுத்தாயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளைடு வருது. இழுத்தாய் போதாதேன தாதேன. இந்த மாதிரி ஒரு கமகங்கள் வருது இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃப்ரேசஸ் அப்படிலாம் பாடுறாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னா, அந்த பாட்டோட ஸ்பீடை நல்லா ஸ்லோ பண்ணி கேட்கறது மூலிமா தான் உங்களால் அதை பர்ஃபெக்டாக பாட முடியும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஒரு பாட்டை 4 லைன் தானே, 4 லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஈஸி அப்படின்னு நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லைனில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு வேர்டில் எவ்வளோ கமகங்கள் பாடுறாங்க, எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி 4 லைன் மட்டும் ஒரு நாள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த 4 லைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதை திருப்பி கேட்டு, திருப்பி ஒரிஜினல் சாங்கை கேட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி திருப்பி அதை பாடி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி ஃபஸ்ட்டு வந்து ப்ரீதிங் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஹம்மிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணது 4 லைன் பண்ணுங்கள். அந்த 4 லைன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அந்த சாங்கோட கரோக்கேயோட பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராக்டிஸ் ஷெட்யூல் வந்து 30 to 45 மினிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பண்ணாலே போதும். நிறைய பேர் கேட்ட டவுட் இதுதான், இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 30 to 45 மினிட்ஸ் எவ்ரிடே பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் சிங்கிங்கில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை ஈஸியாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக பாட கற்றுக்கிறதுக்கும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sing Easy and make your singing easy.